ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படி மியூசிக் ஈஸியாக கம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது இந்த மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா எனக்கு ஒரு மியூசிக்கை பற்றி இன்னும் பெருசாக ஐடியா இல்லை. பட் நான் ஒரு சாங் க்ரியேட் பண்ணேன். லிரிக்ஸும் வந்து சாட்ஜிபிட்டியில் எடுத்து இந்த ஏஐ டூலில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி எனக்கு தேவையான ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு சாங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அதை கேளுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? உன் கண்கள் பேசும் மொழி, என் இதயம் கேட்கும் இசை, உன் சிரிப்பு வீசும் காற்றில் என் உயிர் பறக்கும் பறவை, உன் நிழலில் நான் மறைந்தால் உலகமே எனக்கு சொர்க்கம், உன் தொடுதல் நான் நனைய கனவுகள் எல்லாம் நிறைவா. கேட்டிங்களா? ஸோ எவ்வளோ அழகாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லிரிக்ஸ் தான் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து அழகாக இந்த ஸ்டைல்ஸு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது அழகாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வெறும் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இது க்ரியேட் பண்ணுறது. ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு நோவே அப்படின்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல் வந்துடும். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ நான் லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து டைரெக்டாக போயிடுச்சு. உங்களுக்கு சைன்இன் கேட்கும். நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ரொம்ப வெரி ஈஸி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு க்ரியேட்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் கேட்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைலு, அதுக்கப்புறம் அந்த சாங்கோட நேம் அப்படி கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சாங்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சாட்ஜிபிட்டியில் போய்ட்டு ஒரு லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் நிறையா. ஸோ அகைன் நான் போடுறேன். ஸோ தமிழ் லவ் சாங் லிரிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பாட்டு பல்லவி சரணமோடு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு பல்லவி எடுத்து ஒரு சரணத்தை யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் போகிறேன். இதில் ஜஸ்ட்டு க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ரியேட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் என்ற ப்ளேஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த சரணம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எனக்கு என்ன ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு நான் வந்து லைட்டாக ஒரு சென்டிமெண்டலாக எனக்கு வேணும் அப்படின்றதுனால அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை. இந்த சாங்கோட நேமை ஃபஸ்ட்டு ஒரு உன் கண்ணில் நான் அப்படின்னு ஒரு சாங்கோட நேமாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள், ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சாங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஒரு 2 or 3 மினிட்ஸில் உங்களுக்கு சாங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். அதில் 2 வெர்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வெர்ஷன் நான் ப்ளே பண்ணுறேன். அடுத்த வெர்ஷன் நம்ம இது ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ஒரு மெலடியாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ஷனு. 2வது வேர்ஷனும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நம்ம அதையும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம்.
வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு மியூசிக்கே கம்போஸ் பண்ணிட்டோம், லிரிக்ஸும் ஏஐ யூஸ் பண்ணி எடுத்துட்டோம், ஒரு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணிட்டோம், எந்த மாதிரியான ஸ்டைலில் வேணும் அப்படின்றத. ஸோ இது ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு மியூசிக் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு சாங்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.